வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நடப்பு ஆண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் வரை விவசாய கடன் அளிக்க முடிவுகள் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். கடனை தள்ளுபடி செய்யும் வரை விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த காலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லாருடையுமே மிகவும் பேசும் பொருளாக இருந்தது விவசாய கடன் தள்ளுபடி. ஆனால் இந்த காலத்தில் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றதே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 50,000 கொடுத்தாங்க, அப்புறம் 75,000 கொடுத்தாங்க. இப்போ பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாற்றி அமைப்பாங்க எல்லோருமே எதிர்பார்த்தது, ஆனால் மாற்றி அமைக்கப்படவில்லை. ஸோ விவசாய கடன் தள்ளுபடி செய்யும் வரை போராட்டத்தை தாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டங்களை குவிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தணும் அப்படின்றதுனால விரைவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு இவர்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றத மறுபரிசீலனை செய்வாங்க, நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக மறுபரிசீலனை மூலமாக விவசாய கடன் தள்ளுபடியை மீண்டும் வழங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழகத்தில் இது பார்த்திங்கன்னா விரைவில் நடத்த திட்டங்கள் இருக்குது. நடப்பாண்டில் அந்த 17,000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கலாம். சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு வினோத் அவர்கள். தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதிக்கான மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். சட்டசபையில் தன் துறைக்கான 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்தார். அதில் அவர் கூறியதாவது, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உழவர்களின் குறுகிய காலம் கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடனை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உடனடியாக உழவர்கள் கடன் கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக இந்த மூலதன கடனை உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடனை கொடுத்துட்டு இந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்குற காலங்கள் இருக்குது. அப்படி தான் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய தள்ளுபடியே இல்லை. விவசாய கடன் முழுவதுமே தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னை எழும்பூர் ராஜவேந்திரன் விளையாட்டரங்கம் முன்பு காத்திருப்பு போராட்டங்களை நடத்திருக்காங்க. விவசாயிகள் சங்கம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட சங்கங்களின் சார்பில் நடந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றிருந்தார்கள். போராட்டம் குறித்து விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி கூறிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய கடன் பாதியும், 5 ஏக்கருக்கு கீழே வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு கடனும் தள்ளுபடி என வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. ஆனால் தாவேகா அரசு அமைந்துள்ள நிலையில் தற்சமயம் 75,000 வரையிலான கடன்கள் முழுமையாக போகும். அதற்கு மேலே கடன் வாங்கினீங்க அப்படின்னா 35,000 தான் தள்ளுபடியும் அப்படின்றது குறிப்பிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியின்படி நிலுவையில் உள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளால் புதிய கடன் பெற முடியவில்லை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிக்கு தொடர முடியாத நிலையில் இருக்காங்க. தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதி கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை அனைத்து பகுதி விவசாயிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் இருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்றத பிரச்சனையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வருமா அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.